முருகனை உண்மையுடன் அழைத்தால் அவர் நிச்சயமாக வருவார். பழனிமலையில் முருகப்பெருமான் அருள்மிகு தண்டாயுதபாணியாக வீற்றிருப்பார். அங்கு ஒரு சிறிய கிராமத்தில் சிவபோகி என்ற ஒரு வயதான பெண்மணி வாழ்ந்தார். அவர் மிகுந்த முருக பக்தியால் தினமும் மலை ஏறி ஹரோஹரா முருகா என்று முருகனின் தரிசனம் செய்வார். வயதாக இருப்பதால் அவர்களுக்கு நடைப்பயணம் செய்வது கடினமாக இருந்தது. ஒரு நாள் வழியில் மிகவும் சோர்வு ஏற்பட்டு மலைமேல் செல்ல முடியாமல் நின்றுவிட்டார். ஓம் முருகா, என் கால்கள் பலவீனமாகிவிட்டன, இன்று உன்னை காண முடியாதோ என்று அழுதார். அந்த கணமே ஒரு சிறுவன் அவளருகில் வந்தார். பசுமை நிறைந்த கண்கள், ஒளி வீசும் முகம், ஒய்யாரமான உருவம். அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே சிவபோகியை பார்த்து, அம்மா, நான் உனக்காக பழனி முருகனை தரிசிக்க வைக்கவா என்று கேட்டார். சிவபோகி ஆச்சரியப்பட்டாளர். எப்படி மகனே? சிறுவன் அவளது கைகளை பிடித்து மெதுவாக மலைமேல் அழைத்துச் சென்றார். எந்த சோர்வும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல் சிவபோகி வெகு எளிதாக கோவிலின் வாசலுக்கு வந்துவிட்டாள். எனக்கு இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்த போது அந்த சிறுவன் மாயமாக மறைந்து விட்டான். அப்போதுதான் சிவபோகிக்கு புரிந்தது, அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, முருகப்பெருமான் தானே. அவள் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொண்டவளாய் கோயிலுக்குள் சென்று முருகனின் அழகிய உருவத்தை தரிசித்தாள். முருகா, நீ நேராக எனக்கு வழிகாட்ட வந்தாய், என் வாழ்வு இனி முழுமை பெற்றது என்று மகிழ்ச்சியுடன் கண்ணீரோடு இறை வணங்கினாள். ஓம் சரவணபவ.